Dear student parent அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இந்த வீடியோல பார்க்க போறது நம்ம ரவுண்ட் 2 நம்ம தமிழ்நாட்டிலும் நம்ம எம்சிசிலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்பனா புதுச்சேரியில வந்து ரிசல்ட் ஆனது வந்து புதுச்சேரியில ரிசல்ட் ஆனது வெளியாக போகுது. மத்தபடி வந்து எம்சிசி நம்ம தமிழ்நாட்டுல வெளியாச்சு. இதுல வருத்தமான விஷயங்கள் என்ன அப்படினா நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொல்லினேன். எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்பனா மார்க்கோட விகிதம் வந்து ரொம்ப அதிகமா போயிருக்கு. லோயஸ்ட் மார்க் எடுத்தவங்க எல்லாமே வந்து அவங்க வாய்ப்பை இழந்ததா வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அன்பான அறிவுரை என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அடுத்த வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறது நல்லது. அந்த அடுத்த வாய்ப்பில் வந்து எவ்வளோ பட்ஜெட் வந்து செலவாகும், அதுக்கு நம்ம ப்ரிஃபரபுளாக இருக்கிறோமா அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபினான்ஷியல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் பண்ணி தான் வந்து நம்ம அட்மிஷனே வந்து ப்ராசஸ் பண்ணுறோம். எம்பிபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணல. கவர்மெண்ட் கோட்டாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேணும் அப்படின்னா ஒரு வருடங்கள் 2 வருடங்கள்லாம் ரிப்பீட்டட் போய் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா படித்து அந்த சீட் அலாட்மெண்ட்டும் வாங்குறோம். ஸோ அப்படியே வாங்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள் வந்து எண்ணற்ற அளவு சந்தோஷம் கொடுக்க போது குடும்பத்துக்கும் சரி மற்ற எல்லாருக்குமே சரி உங்கள் சார்ந்த எல்லாமே கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நகர்ந்து போகிறது தான் நல்ல விஷயங்கள். ஸோ இப்போ நான் வந்து சீட்டு கிடைக்காத மாணவர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ரவுண்ட் 3ல் உங்கள் மார்க்குக்கு வந்து என்ன வாய்ப்புகள் இருக்கும், எவ்வளோ பட்ஜெட் செலவாகும், அதுக்கு நீங்கள் தயாரா, இதை தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணித்தனமாக உங்கள்கிட்ட கேட்க நினைக்கிறேன். இதுக்கு நீங்கள் தயார்னா இமீடியட்டாக ப்ராசஸ் பண்ண ஆரம்பிங்க. இதில் சில பேருக்கு வந்து ரிஸ்க் இருக்கலாம். சார் என்ன சார் ரிஸ்க் இருக்க போகுது அப்படின்னா இப்போ 3rd ரவுண்ட் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் இந்தியாவில் எம்சிசி மூலமாக நடைபெற போகுது. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்ஆர்ஐ கோட்டா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி போகும்போது வந்து ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்ஆர்ஐக்கு உண்டான கன்வர்ஷன். 2வது விஷயங்கள் நீங்கள் அப்ளிகேஷனை அப்ளை பண்ணும்போது அதாவது நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணுறக்கலாம் இல்லை புதுசாக எப்படி அப்ளை பண்ணலாம் சரிங்களா. என்ஆர்ஐக்கு உண்டான கன்வர்ஷன் முடிஞ்சிச்சு, உங்கள் நேம் லிஸ்ட் ஆனது அந்த என்ஆர்ஐ லிஸ்ட்டில் வந்துருச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களோட அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங், அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஆல்ரெடி பண்ணிருக்கலாம் இல்லை இப்போ புதுசாக பண்ணலாம் சரிங்களா. ஸோ அப்படி பண்ணும்போது வந்து உங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் கிடைக்குது. அது செகண்ட் பொசிஷன். 3rd பொசிஷன் வந்து காலேஜில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறது, நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது, இது எல்லாம் விஷயங்கள். என்ஆர்ஐ கோட்டா அப்படிங்கும்போது சில காலேஜில் வந்து யூஎஸ்டி டாலர் கட்டணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை இருக்குது. அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதை சில காலேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் கரன்சியை கண்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு பொறுமையாக ப்ராசஸ் நடக்கும். ஸோ இதுக்கு தெளிவாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன போல் ஒரு அட்மிஷன் கவுன்சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னா சந்தோஷமாக கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அல்லது எனக்கே தெரியும் சார் அப்படின்னா நோ ப்ராப்ளம் சரிங்களா. ஸோ இந்த என்ஆர்ஐ சம்மந்தமான அட்மிஷன் சப்போர்ட்டிங் கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த வருஷமே நம்ம தமிழ்நாட்டிலையோ இல்லை புதுச்சேரியிலையோ வந்து பார்த்தீங்கன்னா சேரணும் அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணுங்கள், வழிகாட்டு அட்மிஷன் சப்போர்ட் செய்து தரப்படும். நம்ம கைடன்ஸ் பண்ணுறதுங்கிறது ஃப்ரீ சர்வீஸ் கிடையாது, ஃபுல்லி பெய்டு சர்வீஸ் தான். நீங்கள் பே பண்ணி சர்வீஸ் எடுக்க மாதிரினா மட்டும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நம்பிக்கையாக இருங்க, அடுத்து என்ன வாய்ப்பு இருக்குன்னு சிந்திச்சு செயல்படுது புத்திசாலித்தனமான விஷயங்கள். தேங்க்யூ.